ஷெட்யூல் 7. ஷெட்யூல் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஷெட்யூல் 7 ஆக்சுவலாக ஷெட்யூல் 7க்கு ஒரு ஆர்டிகலே இருக்குது. ஆர்டிகல் 246ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கும்போது ஷெட்யூல் 7 வரும். இந்த ஷெட்யூல் 7 தான் டிவிஷன் ஆஃப் பவரை பற்றி பேசுது. டிவிஷன் ஆஃப் பவர், அதாவது பாலிட்டியில் 2 கான்செப்ட் இருக்குது. டிவிஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கும், செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர்னா யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் எப்படி பவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் டிவிஷன் ஆஃப் பவர் பேசும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி பேசும். தட் இஸ் இப்போ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியர்னு 3 ஆர்கன் இருக்கும். அந்த 3 ஆர்கனும் எப்படி பவரை ஷேர் பண்ணிக்கிறோம், யார் எந்த வேலையை பார்க்கணுன்றத வந்து பேசுறது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இது வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். யூனியன் எதை மாதிரியான லாவை பாஸ் பண்ணணும், ஸ்டேட் என்ன மாதிரியான லாவை பாஸ் பண்ணணுன்றது பேசுறது தான் டிவிஷன் ஆஃப் பவர். ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனியன் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன ஆகுனா, இது வந்து கிரேட்டர், யூனியன் லிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இது அதை விட கம்மியாக இருக்கும், இது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனியன் லிஸ்ட்டில் தான் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் அதை விட கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் அதை விட கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போனா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட்ஸோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும்.